கலை பல முக்கியமான விஷயங்களை டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதில் நாம் பேச வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய நீட் பிரச்சனை இன்னும் தீரல. காவிரியில் நமக்கு மழை வந்ததுனால தண்ணி வந்திருக்குது, இல்லைன்னா தண்ணி வராதுக்கான சூழல் இருக்காது. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் பல இதில் மத்திய அரசு பங்களிப்பாக இருக்குது. விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வு காரணம் மத்திய அரசு. இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ராகுல் காந்திக்கு அழைப்பு இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு இல்லை, ஆனால் எங்களுக்கு ராஜ்நாத் சிங் வந்தால் போதும், மத்திய அரசு எங்க கூட இருந்தால் போதுன்ற மனநிலைக்கு திமுக ஏன் வந்து நிற்கணும்? எங்க திமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? அவங்க எப்பயுமே மத்திய ஆட்சியில் பங்கு கொள்ளணும் என்பதை தங்களுடைய கொள்கை முடிவாக வைத்திருக்கிறார்கள். அதுதான் அவங்க லட்சியம். இதுவரைக்கும் 17 ஆண்டுகள் 5 மத்திய அரசுகள் மாறி இருக்குது. எந்த அரசு வந்தாலும் அந்த அரசில் அவங்க இருந்தாங்க. கடைசியாக பாஜக அரசு தனி மெஜாரிட்டியில் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தப்போ இவங்க தயவு அவங்களுக்கு தேவையில்லை, இவங்களை அங்கே உள்ளே போக முடியாமல் நிலைமை ஏற்பட்டுச்சு. மற்றபடி அதுக்கு முந்தைய 17 ஆண்டுகள் அவங்க இருந்தாங்க. வாஜ்பாய் அரசுக்கு எதிர விட்டு வெளியே அதிமுக வந்த மறுநாளே வாஜ்பாயோட சேர்ந்தாங்க. அது வரைக்கும் சனாதனம் சொல்லிகிட்டு இருந்தவங்க, அது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உடனே ஓடி போய் சேர்ந்தாங்க. மறுநாள் யோசிக்கவே இல்லை, ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஒரு மோசமான கட்சியில் நல்ல மனிதர் யார்? வாஜ்பாய். அவருக்காக நாங்கள் போய் சேரலாம். இப்போ மோடி என்ன சொல்ல போகிறாங்க? இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ அவங்களுக்கு ஒரு நானே எடுத்துறேன் வார்த்தை என்ன, ஒரு நல்ல கட்சியில் மோசமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துக்கலாம். இல்லை, அந்த மனிதரே அவருடைய தந்தையை பற்றி அவ்வளோ புகழ் பத்திரம் பாராட்டலாம். இப்படி சொல்லிட்டு தான் உள்ளே போக முடியும். உள்ளே அது சொல்கிறது அது வேறு விஷயம், ரியாலிட்டியில் வேறு. அவங்க இப்படி ஒரு கொள்கை இருக்குங்க. அதாவது அண்ணா திராவிட நாடை கைவிடும்போது என்ன கொள்கை அறிக்கையை வெளியிட்டார்? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சினார். திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவுக்கு தலைவராக வந்த பிறகு அந்த கோஷத்தை மாற்றினார். எப்படி மாற்றினார்? மத்தியில் கூட்டாட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி, மாநிலத்தில் தனியாட்சி, சுயாட்சி இல்லை, தன் கட்சி ஆட்சி. இல்லை, இங்கே எழக்கூடிய கேள்வி அடிப்படையாக ஏன் பாஜக மேலே திமுகவுக்கு இவ்வளோ பாசம்? ஏன்னா பாஜக தனிப்பெரும் மெஜாரிட்டி அது கிடைக்கல. அதனால் இப்போ உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக ஒரு கேப்பு கிடைச்சிருக்கு. திமுகவுக்கு மத்திய ஆட்சியில் எப்படியாவது பங்கு பெறணும். அடுத்து 1.5 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்போமாங்கிறதுக்கான உறுதிப்பாடு அவங்களுக்கு இல்லை. தோற்பது உறுதி என்று அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த நிலைமையில் மத்திய ஆட்சி நம்ம இருந்தோம்னா இந்த மாநில ஆட்சி நம்ம மேலே பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் ஒன்று இருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் மக்களுடைய மனநிலையும் புரிஞ்சு பேசுகிறீங்க, அரசியல் நடவடிக்கை நிகழ்வுகளினுடைய பகுதி என்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ எழக்கூடியது ராகுல் காந்தி வரல, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வரல அப்படின்றப்போ இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏங்க திட்டமிட்டு செய்கிறாங்கங்க. பை சான்ஸ் நடந்ததா நினைக்காதீங்க நீங்கள். பாஜக என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய கடந்த மாநில தமிழக அந்த செயற்குழு கூட்டத்தில் அண்ணாமலை என்ன முன் வச்சார்? அமித்ஷா பிளான் ஒன்று வச்சார். அது என்னது? 2026 சட்டமன்ற தேர்தல் அது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு பலமான கூட்டணி அமைத்து திமுக அகற்றி விட்டு நாங்கள் வந்துடுவோம் சொன்னார். இப்போ இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்கன்னா, அமித்ஷா பிளான் சொல்கிறாரு, அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவது, 3ஆம் இடத்துக்கு தள்ளுவது தான் 2026 எங்களுடைய நோக்கம், பிரதான நோக்கம். அதுதான் ஆந்திரா ஃபார்முலா. ஆமாம், பின்னாடி தள்ளணும். ஏன் திமுகவை பின்னாடி தள்ளணும்னு சொல்லலை. அதிமுக பின்னாடி தள்ளனா என்ன ஆகும்? திமுக முன்னே வரும். ஸோ திமுக ஆட்சி தொடரணும், ஆனால் அதிமுக பின்னாடி போகணும். அப்போ யார் எதிரி? அவங்களுக்கு பிரகடனப்படுத்திட்டாங்கங்க, வெளிப்படையாக சொல்லியாச்சு. எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் சொன்ன விஷயம். திமுக ஆட்சி தொடரட்டும், அதுதான் அர்த்தம். அதிமுக பின்னுக்கு தள்ளுவோம். அப்படி என்ன அர்த்தம்? இல்ல, இப்ப இதுல இங்க ஒரு கேள்வி ஆரம்பமா இல்ல, இப்ப இங்க ஒரு கேள்வி வருது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இதே தான் சொன்னாரு, பாசிச பாஜகன்னு சில தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு. இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறாரு. ஸ்டாலினும் இப்ப அதே ரூட் எடுத்தா ஆந்திராவில் கிடைச்ச அந்த நிலை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கிடைக்குமா? ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றதுக்கு பாராட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரே. அப்போ நான் நீங்கள் முன்னாடி போக பின்னாடி வரேன்னு அர்த்தம்.
இதனால இவங்க வந்து இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அதுதாங்க. மத்திய ஆட்சியில் பங்கு வருவதுக்கு துடிப்பாங்க. இன்னொன்று என்ன விஷயம் இருக்குன்னா, ஊழல் குற்றச்சாட்டுகள் 11 அமைச்சர்கள் தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குது. 8 அமைச்சர் மேல டிடி வழக்கு 8 அமைச்சர்கள் மேலே இருக்குது. டிவிஎஸ்சி வழக்கு 11 அமைச்சர்கள் மேலே இருக்குது. சாரி 5 அமைச்சர்கள், 13-14 பேர் மேலே இருக்குது. ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்கு. ஆமாம், ஒருத்தர் உள்ளே கிடக்கிறார், ஒருத்தர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்காரு பெயிலில். அவர் எந்நேரமும் போல அவர் மேலே இன்னும் 2 வழக்குகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த மணல் கொள்ளையில் விஷயத்தில் துரைமுருகன் மேலே 4500 கோடி வழக்கு வர வேண்டிய நேரத்தில் அது என்ன மாநில இது ஹைகோர்ட்டில் அவங்க வந்து அது இடி தலையிட முடியாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஆனால் இடி அப்பீல் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக தலையிடுறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ அதிலே மாற்றுறாங்க. நீங்கள் பாருங்கள் இந்தியா கூட்டணி எப்படி உடையுது. மம்தா என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்தியா கூட்டணியோட சேர்த்து உட்கார வைக்க இருக்கட்டும். இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இதை எப்படி பார்ப்பாங்க? அங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியோட நிலை எப்படி? இந்தியா கூட்டணியிலேருந்து வந்தாச்சுங்க அவங்க வெளியில வந்துட்டாங்க. அதனாலதான் ராகுல் காந்தியை கூப்பிடவே இல்லை, அழைப்பே விடலை. அண்ணாமலைக்கு அக்கறையோட ஃபோன் பண்ணி அவரை கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் திமுக மேலே செகண்ட் ஃபைல் இருக்கு பாருங்க, 2வது ஃபைலு, அதை கவர்னர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, இனி வெளியிடலை. அவர் முதல்ல வெளியிட்டாரு. இவங்க முதல் குடும்பத்தின் மேலேயே ஏராளமான சார்ஜஸ் வந்தாச்சு. இப்போ 2வது வெளியிட்டாருன்னா என்ன வரும்னு தெரியாது. அதனால் என்ன சொல்கிறாங்க, அதை அப்படியே நிறுத்தி வைக்கணும். அதுக்காகத்தான் அவரை வந்து கூப்பிடுறாங்க. அவர் அங்கே போனால் வாங்க அண்ணாமலைன்னு கனிமொழி அவர்கள் ஒரு புறமும் முதல்வர் ஒரு புறம் கூப்பிடுறாங்க. பின்னாடி நிற்கிறார் அவர். அவரே வெக்கப்பட்டுக்கிட்டு, எல்லாம் இந்த ஆட்சியை பற்றி நம்ம எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறோம், இவங்க விழாவில் நம்ம கலந்துக்கிற வேண்டியிருக்கேன்னு சொல்லி வெக்கப்பட்டு தள்ளி நின்னா, வாங்க அண்ணாமலை வாங்க முன்னாடி வாங்கன்னு முதல்வர் கூப்பிடுறாரு. என்ன வரவேற்பு அண்ணாமலைக்கு? அண்ணாமலைக்கு ஒன்றும் புரியலை. எவ்வளோ இது இவ்வளோ வரவேற்பா நமக்கு? அவ்வளோ ஆட வெட்டினாங்களே கோயம்புத்தூர்ல. ஆமாம், அவ்வளோ அவருக்கே புரியலை, ஏன்னா இவ்வளோ வரவேற்பு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. கவர்னர் தேநீர் விருந்து கடந்த ஆண்டு புறக்கணித்தாங்க. இவங்களை நம்பி கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு இவங்களுக்கு மனத்தில் ஆச்சரியங்கள் ரொம்ப இருக்குது. வெளியே போயிட்டாங்க. அவங்கள அந்த இதுக்கு போகலை, டீ பார்ட்டிக்கு. திடீர்னு தங்கம் தென்னரசு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, கட்சி தான் புறக்கணிக்குது, ஆட்சி புறக்கணிக்கிறாரு. முதல்வர் அமைச்சர்கள்லாம் போயிடுறாங்க. திடீர்னு நாள் சொல்கிறாங்க போயிடுறாங்க. கடந்த சுதந்திர தினத்துக்கு நீங்கள் போகலை டீ பார்ட்டிக்கு. அப்போ ஆளுநர் மேலே பல குறைகளை சொன்னீங்க. ஆளுநர் மாறிட்டாரா? ஒரு இன்ச்சாவது 1% மாறி இருக்காரா? அப்படியே தான் இருக்கிறாரு. தேநீர் விருந்துக்கு நாளே அவர் திராவிடம்ன்றது பிரிவினை அவர் சொல்லிட்டாரு. திராவிடம் என்பது பிரிவினைவாதம் சொல்லிட்டாரு. அவரை வந்து நீங்கள் இப்போ போகிறீங்க. எப்போ மத்திய அரசோட நீங்கள் ஒரு சுமூகமான சூழலை உருவாக்குறீங்க? எப்போ மத்திய அரசாங்கம் எந்த காலத்திலும் எவ்வளவு பட்ஜெட்டில் இத்தனை பட்ஜெட்டுகளில் இந்த அளவுக்கு தமிழகத்தை புறக்கணிச்சதே இல்லை. இல்லை, இப்போ அதிவீரராம பாண்டியன் ஒரு புள்ளியை சொன்னார்ல, இதே மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நாணயம் வெளியிடப்பட்டது. அன்னைக்கும் கூட்டணியில் இருக்கும். அன்னைக்கு கூட்டணியில் இருந்தாலும் கூட பாஜகவுடைய அமைச்சர்கள் யாரையும் உள்ள கொண்டு வரல, நாங்களே இங்க நாணயம் வெளியிட்டோம் அப்படின்றாங்க. இந்த கட்ஸ் இன்னைக்கு திமுகவுக்கு இல்லாமல் போனதுக்கான நாணயத்தை அச்சிடுவது மத்திய அரசுங்க, வெளியிடுவது மாநில அரசு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்ன நண்பர் அதிவீரராமன் சொன்ன மாதிரி அது வந்து என்ன பண்றாங்க இவங்க, என்ன சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய விழான்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. இது கூட தெரியாம மூளை இல்லாதவங்கன்னு சொல்றாரு, பேசுறாங்கன்னு சொன்னார். ஆனா இவரு அந்த அழைப்புதலே பார்க்கலங்க. இவரு அது தலைமைச் செயலாளர் பேர்ல தான் அழைப்புதலே வந்திருக்குது. இது மாநில அரசு நடத்தும் விழா. இதுக்கான பணத்தை எல்லாத்தையும் நிதியை செலவு செய்யறது மாநில அரசு. இல்ல, இந்த இடத்துல ஒய் தே ஹேவ் சோசன் ராஜ்நாத் சிங் ஏன் தேர்ந்தெடுத்து? அதுக்கு அவங்களே பதில் சொல்றாங்க. என்ன காரணம்? எனக்கு முதல்வர் சொல்றாரு, யாரை கூப்பிடணும்னு நினைக்கும் போது முதல்ல எனக்கு நினைவுல வந்தது ராஜ்நாத் சிங் தான். அதான் ஏன் அவங்க மேடையில் என்ன சொல்றாங்கன்னா, அவர் எங்களோட ரொம்ப இணக்கமா இருக்காரு, அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர், எப்பவுமே எங்களோட நல்ல உறவு வைத்து கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை என்ன சொல்லுவாங்க, ராஜ்நாத் சிங்கிற நல்ல மனிதர் இருப்பதனால நாங்கள் அந்த கட்சியோடு கூட்டணிக்கு போகிறோம்னு சொல்லலாம், கூட்டணி ஆட்சிக்கு போகிறோம் சொல்லலாம். அதுக்கான முஸ்தீபுகள் இப்பயே வந்துருச்சு.
வெங்கையா நாயுடு வந்து இது வேட்டி கட்டிய தமிழர் அப்படின்னு சொன்னாங்க, வேட்டி கட்டிய தென்னிந்தியர் சொன்னாங்க. அவர் பஞ்சகச்சம் கட்ட மாட்டார், ஆந்திராக்காரங்க மாதிரி தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி வேட்டி கட்டக்கூடியவர்னு சொல்லி அவருக்கு புகழாரம் சுட்டினாங்க. இப்போ மோடி அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு புகழாரம் சுட்டியிருக்கிறாரு. இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு என்னென்ன பயங்கள் வருதுன்னா பேசலாம். பயம் ஒரு பக்கம் இருக்குங்க. முக்கியமான விஷயம், சாதிக் பாஷாவோட தம்பி என்ன முகமது சலீமா, அவர் வந்து வாக்குமூலம் இடி கொடுத்த வாக்குமூலம் வெளியே வர ஆரம்பிக்குது ஒவ்வொன்றா. அதில் வந்து இவங்களோட நாங்கள் உறவு வைத்துக் கொள்வது எங்களுக்கு வந்து சர்வதேச சந்தையில் எங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கல. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அமைச்சர்கள் மீதான வழக்கு, சாதிக் பாஷாவோட இந்த கேஸ் எல்லாமே சேர்ந்து தான் இதுக்குள்ள இருக்குன்றீங்க. கலை இருக்கிறது மிகச்சுருக்கம். இல்லை, மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த அரசு என்ன கொண்டு வந்ததுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவர் மோகன் சார் ஒன்றும் பதில் சொல்லலை. ரொம்ப கொண்டு வந்திருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம், அதை விவசாயிகள் அந்த பகுதியில் இருக்கிறவங்க 17 கிராமத்து மக்கள் எடுத்தா கூட அவங்கள கடுமையாக அட்டாக் பண்ணி அந்த மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. நெய்வேலி 3வது கட்ட விரிவாக்க திட்டம், விவசாயிகளுடைய நிலங்களில் புல்டோசரை விட்டு அதை காலி பண்ணுறாங்க. விவசாயிகள் வந்து அடித்து துரத்துறாங்க. மத்திய அரசு திட்டம் கொண்டு வரலன்னு எப்படி சொல்கிறீங்க? மத்திய அரசினுடைய 8 வழிச்சாலை அது அதிமுக இருந்தாலும் எதிர்த்தாங்க. இப்போ இவங்க திரும்ப ரிவைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை ஏவா வேலு சொல்லியிருக்கிறாரு. பச்சை துண்டு போட்டவங்களாம் விவசாயியான்னு கேட்டிருக்காரு அந்த போராடுறவங்கள பார்த்து. அப்போ இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து திட்டங்களையும் இங்கே கொண்டு வர்றாங்க. அதானி வந்தாச்சு, அம்பானி வந்தாச்சு, இனி என்ன வரணும்? யார் வரணும்? எல்லாம் வந்தாச்சு, கூட்டணி தான் வரணும். இப்போ 2026 வந்துருமா இல்லை அதுக்கு பின்னாடி வருமாங்கிறது தான். அதுக்கு முன்னாடி இந்த அரசுக்கு ஆதரவு நிலையை அந்த திமுக எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நிச்சயமா எல்லாரையும் அவங்க கை கழுவிட்டாங்க. தங்களுக்கு வாக்களித்த பாஜகவுக்கு எதிராக நின்று போராடியதாக காட்டிக்கொண்டு அவங்க சிறுபான்மையின வாக்குகளை வாங்கினாங்க. அவங்கள இப்போ மூஞ்சியில் கரியை பூசிட்டாங்க. அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை பண்ணாங்க. இப்போ அவங்களெல்லாம் முட்டாள்களாக்கிட்டாங்க. நன்றி. நேரம் இல்லை கருதி. ஆமாம்.